இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கையை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார். அதை சங்க தமிழ் பாடல்களை அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் வந்து எனக்கு கூட தெரியாது. 18 14 நூல்கள் அத்தனையையும் அவர் மனப்பாடமாக அல்ல, இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்லிக் கொள்கிறேன்.